அன்பானவர்களை, மீண்டும் ஒரு முறை வேதத்தின் வெளிச்சம் என்ற தொடரில் தேவனின் தயை என்கிற இந்த பதிவு மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நமது அன்றாட வாழ்வில் நாம் அடிக்கடி மற்றவர்களின் தயையை நாடுகிறோம். தேவனின் தயவிற்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். சிலருடைய வாழ்க்கையில் தேவனின் தயை தெளிவாக வெளிப்படுகிறது. நமது சமுதாயம் அத்தகைய தயை பெற்றவர்களை அதிர்ஷ்டசாலிகளாக கருதுகிறது. வேதாகமத்திலும் நிஜ வாழ்விலும் தேவ தயையை பெற்றவர்கள் மிக குறைவான அளவிலேயே உள்ளனர். நமது வாழ்வில் தேவனின் தயை இருக்கும்போது நம் கைகளின் செயல்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும் மற்றவர்களுக்கு நம் வாழ்வு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாகவும் அமையும். தேவனின் தயையை உரிமை கோர முடியாது என்பதும் தேவனின் தயையை சம்பாதிக்க முடியாது என்பதும் உண்மையானாலும் தேவனுடனான நமது உறவு உண்மையாக இருக்கும்போது தேவனின் தயை நம் வாழ்விலும் வெளிப்பட முடியும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நோவா கர்த்தருடைய பார்வையில் தயை பெற்றதை பற்றி வாசிக்கிறோம். அக்கிரமம் நிறைந்த மக்கள் மத்தியில் நோவா நீதிமானாகவும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாகவும் குற்றமற்றவனாகவும் காணப்பட்டான். நோவாவின் வாழ்க்கை விசுவாச வாழ்வுக்கு சான்றாக உள்ளது. தேவன் தனது திட்டத்தை நோவாவிடம் தெரிவித்த போது தேவனின் திட்டத்தை நிறைவேற்ற நோவா தனது குடும்பத்தினருடன் தன்னை ஒப்பு கொடுத்தான். பேழையை கட்ட நோவாவும் அவன் குடும்பத்தினரும் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக உழைக்க வேண்டியிருந்தது. தேவனின் திட்டத்தை நிறைவேற்ற நிறைய துன்பங்கள், கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் விசுவாசம் தேவைப்பட்டது. நோவாவைப் போலவே அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நம் மூலம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிக்கும் போது தேவனின் தயை நம் வாழ்விலும் வெளிப்படும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் மரியாள் தேவனின் தயையை பெற்றதை பற்றி வாசிக்கிறோம். தேவனின் குமாரனை உலகிற்கு கொண்டு வர தேவன் மரியாளை ஒரு கருவியாக தேர்ந்தெடுத்தார். அவளுடைய வாழ்க்கை மனத்தாழ்மைக்கும் கீழ்ப்படிதலுக்கும் சான்றாக இருந்தது. தேவன் பெருமை உள்ளவர்களை எதிர்க்கிறார், ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். மனத்தாழ்மை நம்மை தேவனிடம் நெருங்கி வாழ செய்வதோடு தேவனின் தயையும் பெற உதவும். தேவனுடைய தயையை பெற்ற வாழ்க்கை வளமானதாகவும் தேவனின் தயையை தேடும் வாழ்க்கை முறை நம் வாழ்க்கையை பயனுள்ளதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றும். தேவன் அத்தகைய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.